என்னையா வந்துட்டாங்களா என்ன? வந்தா சொல்ல போறேன், இன்னும் வரல. யோ வந்தோனே சொல்லியா? ஐயா அடியே வந்தா சொல்ல போறேன். சும்மா வந்தா சொல்லுன்னு இப்படியே வந்தா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையி, உன் பையனுக்குள்ள 1க்கு 2 வந்துடும். அப்புறம் மறுபடியும் கழுவிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். வந்தா சொல்ல போறேன், அதை விட்டுட்டு வந்தா சொல்லுன்னு மறுபடியும் வந்துருச்சா? அடே காலையில இருந்து ஒரு நேரம் உட்கார விடாம சும்மா கக்கூசுக்கும் வீட்டுக்குமா அலைய விடுறானே. வந்துச்சா சொல்லு இந்த வந்துருச்சுல்ல. ஆத்தாடி வண்டிதான் வந்துச்சா? நான் கூட அதுவோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அடியே பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்கடி, ஒடியா 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 ஒடியா. அங்க வந்துட்டேயா? அண்ணே பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்கண்ணே, எந்திரிங்க. வர நேரத்துல இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? அண்ணே எந்திரிங்கண்ணே, எந்த நேரத்துல தூங்கணும்ன்றது இல்லையா? அடியே எப்ப பார்த்தாலும் கட்டின புருஷன் தான் தூங்குனா உனக்கு பிடிக்காது, ஊர்ல உள்ள யார் தூங்குனாலும் உனக்கு பிடிக்காதா? நேத்துல இருந்து அலைஞ்சு திரிஞ்ச மனுஷன் உடம்பெல்லாம் அசதியா கிடக்கும், அதனால வந்து படுத்துட்டாரு. இப்பதான் இவ சும்மா நையன்னு போடி வா, ஆர்த்தி எடுத்துட்டு வந்து அழைச்சு பொண்ணை கூட்டிட்டு வா போ. இல்லையா, 1000 தான் இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ள வர நேரத்துல இப்படி ஒரு தூங்கிட்டு இருக்கலாமா? அடியே அவர் தான் உடம்பு முடியல போல இருக்கு, படுத்திருக்காரு. போடி. ஒன்னும் சொல்ல விட மாட்டேன் நீ. எம்மாடி மாப்பிள்ளையும் பொண்ணும் உள்ள போகணும்னா ஆரத்தி கரைச்சி கூட்டிட்டு போகணும். எப்படியும் தம்பிக்கு கூட பிறந்தவங்க இல்லை, நீ தான் கூட பிறந்தவளா இருந்து ஆரத்தி எடுத்து உள்ள அழைக்கணும். சரிங்க அத்தை. உள்ள எல்லாமே இருக்காப்பா? அப்பா எல்லாமே ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காருங்க. சரிப்பா, நான் இந்த போய் எடுத்துட்டு வரேன். வீட்டு சாவி வாங்காம எங்கிட்டு போற? ஆமால்ல, வீட்டு சாவிப்பா. வீட்டு சாவியா? ஐயோ எங்கிட்டு வச்சேன்னு தெரியலையே. அந்த பொண்ணு ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரும் போல இருக்கு. எம்மாடி இங்கிட்டு வாமா. அண்ணே இது என்ன பொண்ணு வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப என்ன வேற மாதிரி இருக்கு? நம்ம கண்ணுக்கு தான் தப்பா தெரியுதா? என்னம்மா அப்பா எங்க? அப்பாவா உள்ள தூங்குறாரு. கோவில்ல நாங்க அங்க தேடிக்கிட்டு இருக்கோம், அப்பாவை காணலன்னு பார்த்தா இங்க வந்து தூங்கிட்டு இருக்காரா? ரைட்டு, சரி சாப்பிட்டாரா என்ன? எதுவும் கேட்டதுக்கு வாயே திறக்கல. அப்பா படுத்திருக்காரு. சரி உடம்பு எதுவும் முடியல போல இருக்குன்ட்டு தான். ஓ சரிம்மா. அது சரிண்ணே, எங்க பொண்ணுக்கான வேற பார்த்தா தெரியலையா? இதுதான் பொண்ணு. இல்லனே, உமா தானே பொண்ணு. இது என்ன அவங்க அக்கா? எம்மாடி அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் நடந்துருச்சுமா, அதெல்லாம் உனக்கு சொல்லி இப்போதைக்கு புரிய வைக்க முடியாது. என்னனே? ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். ஓஹோ, இதனாலதான் அவர் வந்து அமைதியா படுத்துட்டாரோ? ஒரு கண்ணு உறவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, நல்ல கண்ணு நொல்ல கண்ணு, கெட்ட கண்ணு கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு பிசாசு கண்ணு, சொந்த மந்தம் எல்லாரோட கண்ணு பட்டு போகணும், கடுகு போல வெடிக்கணும். மாடி எங்களுக்கு மட்டும் வச்சா போதுமா? என் பையனுக்கும் வையே. அத்தை பரவாயில்ல அத்தை, நம்ம அரவிந்த அவரோட பையனாவே நினைச்சிட்டாரு அத்தை. ஆமாம்மா, இப்படியாப்பட்ட மாப்பிள்ளையே போய் விட்டு தொலைச்சிட்டாலே படுபாவி சண்டாளி. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எங்கிட்ட தேடி போனாலும் அம்புட்டு காசு பணம் கொட்டி கொடுத்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க மாட்டாரு. பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளை தான். எல்லாரும் உள்ள போங்க, ஆரத்தியை ஊத்திட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. உங்க அப்பா எதுவும் தப்பா எடுத்துக்குவாரோ என்னவோ தெரியல. அதெல்லாம் எங்க அப்பா தப்பா எடுத்துக்க மாட்டாரு, நீங்க வாங்க, நான் சொல்றேன்ல, வாங்க உள்ள. டேய் வாய் திறந்து சொல்லுடா, வாய் திறந்து சொல்லுன்னு சொல்றேன்ல. ஊர் தலைவரோட பையன் பாக்குறேன், இல்லன்னு வையே இங்கே உன்னை முடிச்சு போடுவேன் பாத்துக்க. எங்கடா எங்க வீட்டு புள்ள? ஐயோ என்னங்க கோவப்படாதீங்க, ஏற்கனவே நீங்க அடிச்சு தொலைஞ்சிட்டீங்க, மறுபடியும் அடிச்சு அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது, கம்மனு இருங்க. நீ கம்மன் இரு சின்ன பொண்ணு. எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா? ஏற்கனவே என் பெரியம்மா குடும்பம் எம்பிட்டு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு இந்த கல்யாணம் தான் மருந்தா அமைய போதுன்னு நாங்க எல்லாம் நினைச்சு அம்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்தோம். கூடவே இருந்து குடிய கடத்திருக்கிட்ட பாவி. ஐயோ விடுங்க, கம்பெனி இருங்க. ஏண்டா இம்புட்டு அடி வாங்குறல்ல, இம்புட்டு அடி வாங்கியும் வாயை திறக்கறியா நீ?
இப்படி ஊமை கொட்டுற மாதிரி இருக்க இருக்க எங்களுக்கு கோவம் பத்திக்கிட்டு வருதுடா. எங்க புள்ள எங்கன்னு சொல்லுடா, சொல்லு. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, தெரியாது. உமாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் விட்டுட்டே போனேன். அப்படி இருந்திருந்தா என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா என் உமாவை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு என்ன தெரியாதா? நான் கூட்டிட்டு போலங்க, நான் கூட்டிட்டு போகல. ஏன் முட்டை போண்டா, உனக்கு தெரியாம ஒரு அணுவும் அசையாது. வாழை திறந்து சொல்லிவிடு, இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஏதோ பொட்ட பிள்ளைன்றனால அடிக்காம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னு வச்சுக்க அடி என்னமா உழுகும் தெரியுமா? ஏய் கோகிலா, வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க? வாயை திறந்து சொல்லு. எவ்வளவு பேர் இப்படி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அடிபட்டு உதப்பட்டு சாவாம. ஐயோ சத்தியமா என் புருஷன் மேல சத்தியம், என் புள்ள மேல சத்தியம், நான் இந்த மாதிரி கூட்டிட்டு போனதுதான் தப்பு. ஆனா இப்போ உமாவுக்கு போனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சத்தியமா அவன் எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எம்மாடி உன் காலில் விழுகிறோமா? டே தம்பி, நீ என்னோட வயசுல மூத்த வேண்டாம், உன் காலில் விழுகிறேன்டா. தயவு செஞ்சு புள்ள இருக்க இடத்த சொல்லிடு. எல்லாரும் அம்பிட்டு வேதனையில இன்னொரு பொண்ணு இருந்தனால கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டோம். இல்லைன்னு வையே மானம் கெட்டு போய் நாங்க இருக்கணும்டா. தயவு செஞ்சு புள்ள இருக்க இடத்த சொல்லுடா தம்பி. ஐயோ எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. அப்படி நான் கூட்டிட்டு போகணும்னு நான் எதுக்கு தனியா ஒத்தையில பஸ்ல போகணும்? நான் உமாவையும் சேர்த்தெல்லாம் கூட்டிட்டு போகணும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் எல்லாம் அடிக்கிறத நிறுத்துங்க, திட்டுறதை நிறுத்துங்க. இவ்வளவு தூரம் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டீங்க. இன்னமும் அந்த தம்பி வாயே திறக்க மாட்டேங்கிறானா? அந்த தம்பிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்பா இவங்க எல்லாம் அமுக்குனிப்பா, அடிக்க அடிக்க அம்மி நகர்ற மாதிரி இவனுங்களும் வாயில இந்த உண்மையே கக்கிடுவானுங்கப்பா. இவனுங்களுக்கெல்லாம் பாவமுனியுமே பார்க்க கூடாது. டேய் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இவ்வளவு தூரம் அடி வாங்கியும் குத்தியும் குழம்பு இருந்துமே உண்மையை சொல்லலைன்னா அவங்க எந்த தப்பு பண்ணலன்னு தானே அர்த்தம். புள்ள வேற எங்கேயோ போயிருக்கு. முதல்ல பொண்ணு எப்படி இங்க இருந்து போனுச்சு அதை முதல்ல கண்டுபிடிப்போம். இங்க சிசிடிவி கேமரா இதை இருக்கா என்னன்னு பார்ப்போம். அதை விட்டுட்டு நம்மளே இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? பொண்ணு போகும்போது நான் அங்கதானே இருந்தேன். சிம்ரன் அக்கா தானே வந்து ஐயர் கூப்பிட்டாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சிம்ரனா? சிம்ரன் எங்கப்ப? அதான் இப்ப ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க, எந்த ஐயர் கூப்பிட்டாங்கன்னு முதல்ல விசாரிப்போம். அதுக்கப்புறம் மத்ததை பார்ப்போம். என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களா குடும்பமா சேர்ந்து? சும்மா விட்ட மாட்டேங்க உங்களை எல்லாம். என்னையே இப்படி அடிச்சு கொல்றீங்க? கண்ணு வேற முழிக்க முடியலையே. உங்களுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணீங்களா? என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு? ஏங்க ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு உமாவோட சத்தம் கேக்குது. உமாவோட சத்தம் கேக்குதா? ஏண்டா சிசிடிவி கேமரால புள்ளைய கண்டுபிடிக்கிறோன்னு சொன்ன உடனேயுமே உனக்கு சத்தம் கேக்குதா? உரிச்சப்படுவேன் உரிச்சு. உண்மை வெளியே வந்துருன்ட்டு நடிக்கிறியா? ஐயோ நான் போய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். என் உமா இங்கதான் இங்க இருக்கா, இங்கதான் இங்க இருக்கா. அவ குரல் எனக்கு கேக்குது, அவ குரல் எனக்கு கேக்குது. நடிச்சது தெரியாத ராஸ்கல். ஐயோ நீங்க என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி உமா இங்கதான் இருக்கா, இங்கதான் இருக்கா. எல்லாரும் எங்களை அடிக்கிறத விட்டுட்டு உமா ஏதோ ஆபத்துல இருக்கா கத்துற சத்தம் எனக்கு கேக்குது. முதல்ல அதை போய் தேடுங்க. என் பையனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில இப்படிதான் அவன் தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. இங்க நிக்கவே முடியல, என்ன பண்ணி தொலைகிறது? பெத்த பையனுக்கு இந்த விசேஷத்துல கூட பக்கத்துல நிக்க முடியாத பாவியா என்ன இப்படி? அப்பா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னையே இப்படி சோதிக்கிற? நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நான் யாருக்கு எந்த பாவமும் பண்ணினதும் கிடையாது, யாருக்கு எந்த துரோகமும் நினைச்சதும் கிடையாது. என் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரே ஒரு தப்பு, என் தப்பான முடிவு. அந்த ஆளை விரும்பினது தான், விரும்பி அந்த ஆளால் என் வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு பிள்ளையோடு நிற்கிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என் பையன்னு தான் நினச்சி இனி அவனுக்காக மட்டும்தான் வாழணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் நினச்சும் பார்க்காம நீ எனக்கு கொடுத்துருக்க. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை. இதை ஒரு அக்காவா நான் இப்படி பறிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை. அம்மாவோட அண்ணனோட மானத்துக்காகவும் தான். அவங்களோட மானத்தை ஏற்கனவே நான் வாங்கிட்டேன், மறுபடியும் அவங்களோட மான மரியாதையை வாங்கிடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன்.
என்னால முடியலப்பா. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ போறேன்னு கூட தெரியல. ஆரம்பத்துல என்கிட்ட அன்பானவரை இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட அவர் எப்படி நடந்துக்குவார்னு கூட தெரியல. நான் ஒரே ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன். அவன் ஏற்கனவே அந்த ஆளுக்கிட்ட அப்பான்னு ஒரு நாளும் கரிசனத்தை அவன் அனுபவிச்சது கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் திட்டி 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 அடிச்சு அடிச்சு இவனை ஒரு வழி ஆக்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என் பையனுக்கு இனி அப்பாவே இல்லை, அவனுக்கு அப்பாவும் அம்மாவும் நானாக தான் இருக்க போறேன்னு நினைச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் இவரை நீ கொடுத்து இவர் நம்ம குழந்தைய அவங்க நான் பார்த்துப்பேன்னு சொல்றாரு. அது உண்மையா இல்லை வாய் வார்த்தையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என் பிள்ளைக்கு இவர் ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு, என் பையனுக்கு கொடுத்துடாத. பாவம் அவன். என் குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ போறேன். இதுலயே எந்த பிரச்சனையாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் யாருக்கும் நான் பாரமாகவும் போய் யார் வீட்டு வாசல்லையும் நான் நிற்கவும் மாட்டேன். என் பிள்ளையோட நான் செத்து போயிடுவேன். அப்ப நீ ஆண்டவன், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது அப்பாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த பொண்ணு வேற ஒரு ஆணை மனசில் நினச்சிக்கிட்டு என் கூட வளருதுன்றது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணுக்கு நிம்மதி இல்லாமல் எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி போயிடும். இப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பொண்ணும் கஷ்டத்திலே தான் இருக்கா. கடவுள் இவளுக்கும் இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாரு என்னவோ தெரியல. நான் திடீர்னு எடுத்த இந்த முடிவு அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கூட நான் யோசிக்கலை. எனக்கு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கல்யாணன்றது ஒன்று நடக்காமே போயிடும்னு அப்பா வருத்தப்பட்டார். அதனால தான் நான் இந்த திடீர் முடிவு எடுத்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட சம்மதம் கூட நான் கேட்காம நான் உன்கிட்ட இப்போ சத்தியம் பண்ணுறேன்பா, இந்த பையனை நான் என் பையனை நினச்சி வளர்ப்பேன், என் பையனை நினச்சி அவனை ஆளாக்குவேன். சின்ன வயசுலேருந்து பெருசாக நான் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. என் குடும்பத்தோடு சேர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே சமயம் அவங்க குடும்பத்துக்கும் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அவங்களையும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்பனே ஆண்டவா, இது ஒரு திருவிளையாடல என்னன்னு கூட தெரியல. அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. இப்போ இவ வாழ்க்கை இப்படி இருக்கு. இவளுக்கு ஒரு நல்ல அமைச்சு வைக்கணும்னு நினைச்சேன். கடைசியில இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் இவளுக்கு இந்த நல்லதை அமைச்சு கொடுக்கணும்னு நீ நினைச்சிருக்க. நான் வாழ்றது என் 3 பிள்ளைங்களுக்காக தான். அதுங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த உசிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஏதேதோ எப்படியோ ஆகிப்போச்சு. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தாச்சுன்னு ஒரு நிம்மதி இருந்தாலும் இன்னொரு பிள்ளை எங்க இருக்கான்னு கூட தெரியல. அவளை நல்லபடியாக நீதான் கரை சேர்க்கணும். உன்னைதான் நான் நம்பி இருக்கேன். இன்னும் கைவிட்டுறாதப்பா. அவளை என் கண்ணில் காட்டிடு. அப்பனே ஆண்டவா, எனக்கு செல்வி எப்படியோ அப்படிதான் உமாவும் அமுதாவும் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைங்களை என் பிள்ளைங்கள தான் நினச்சி நான் வளர்த்துருக்கேன். அதுங்க ரெண்டுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி அதுங்க நல்லா வாழ்கிறத பார்க்கணுன்னு தான் என் கணவனோட ஆசையும் என்னோட ஆசையும் கூட. கடைசியில் அதுங்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். அப்பனே ஆண்டவா, என் 2 தங்கச்சிங்களும் எனக்கு 2 கண்ணு மாதிரி தான். ஒரு கண்ணில் அடிபட்டா கூட இன்னொரு கண்ணை வச்சாவது வாழ்ந்து காட்டிடலாம். ஆனால் இப்படி 2 கண்ணுக்கும் அடி மேலே அடி விழுகுது. அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்களோ. எனக்கு தங்கச்சியாக பிறந்த பாவத்துக்கா, இந்த கையால் ஆகாத அண்ணனுக்கு பிறந்த பாவத்துக்கா இதுங்க இன்பட்டு கஷ்டப்படுதுங்க. இதுங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். ஐயோ அம்மா! ஏய் நீயா? படுபாவி பயலே, அன்னைக்கு சொன்னேன் இல்லடா, என் வீட்டு பிள்ளைங்க மேல கைய வச்சானு வையே உன் கைய முறிச்சு போடுவேன்னு. அன்னைக்கு கொடுத்தது பத்தல. என் வீட்டு பிள்ளைய கடத்திக்கிட்டு வந்து என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்க நீ? என்னடா பொறுக்கி பயலே, நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? புள்ளைய காணலன்னு நாங்க அங்க அங்கன்னு தேடி அலைஞ்சு திரிஞ்சு பைத்தியம் புடிச்சு கிடக்குறோம். நீ புள்ளை கடத்தி இங்க வச்சிருக்கியா? பொறுக்கி பயலே. ஐயோ உமா, உனக்கு என்ன ஆச்சு? உமா உனக்கு என்ன ஆச்சுமா?
என்ன ஆச்சு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? எப்படா இவ்வளவு அடிக்கணும்னு உனக்கு தோணுச்சு? ஐயோ கடவுளே, கட்டெல்லாம் போட்டு கையாடா மேல இருந்து. ஏண்டா தப்பு பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டா பேசுற நீ? இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ என்ன ஆகுறன்னு பாரு. என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உன் வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஆனிச்சுனாலே உனக்கு வலிக்குதுல, அந்த மாதிரி தானே என் தாய் என்னை விட்டு போகும்போது எனக்கு வலிச்சிருக்கும். டேய், அதுக்கு நீ பண்ணின உன் கொழுப்புத்தனமும் உன் திமிருத்தனமும் தாண்டா காரணம். நீ விரும்பி இருந்தா அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி உங்க அம்மா மூலியமா முறைப்படி வந்து பொண்ணு கேட்டிருக்கணும்டா. அதை விட்டுட்டு கல்யாண நேரத்துல பொண்ணை கடத்தி அதனால பெரும் பிரச்சனையாக போகுதுன்னு உங்க அம்மா உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு போய் சேர்ந்ததுக்கு அதுக்கு நாங்க என்னடா பண்ணுவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? உமா உமா எந்திரிம்மா. ஐயோ என்ன தெரியல, மயக்கத்துல இருக்கா, அடிச்ச அடியில எதுவும் ஆயிடுச்சா? உமா உமா உமா. ஏண்டா உனக்கு அவ என்னடா பாவம் பண்ணா? எதுக்குடா இப்படி புள்ளைய கடத்தின? நான் பட்ட வலியும் வேதனையும் நீங்களும் படணும் இல்ல, அதுக்கு தான். அடே ராஸ்கல், கொஞ்சம் கூட உனக்குலாம் அறிவு இல்லைல்ல? யார போய் கடத்தணுன்ற ஒரு விவசாய வேணாம்? கல்யாண நேரத்துல இப்ப பொண்ணு கடத்தினியே, இப்போ உன் ஆத்திரம் அடங்கிருச்சா இல்ல உன் வன்மம் தான் குறைஞ்சிருச்சா? நீ நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற கதையா இப்ப அமுதாவுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. நீ பண்ணுன பாவத்துக்கு தாண்டா நீ அனாதையாவே கிடக்குற. மச்சான், இவனை எப்படியும் விடக்கூடாது மச்சான். இவனை அடிச்சு அடிச்சு எனக்கு கையே வலி வந்துருச்சு. ஆனாலும் இந்த படுபாவி திருந்துற மாதிரி தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணை கடத்தினதுக்கு உள்ள வச்சு லாடம் கட்டணும். கட்டுங்கடா பாப்போம். லாடம் கட்ட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீயே? ஹே, நீ கட்டினாலும் சரி என்னமா பண்ணாலும் சரி, ஆனா உன் புள்ள ஓடி போனதுன்னு ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. ஊருக்கே தண்டனை அடிச்சாச்சு. இனி மான மரியாதை போனது தானே. இனி என்ன உள்ள தூக்கி வச்சா என்ன, வைக்காட்டினா என்ன? டேய், இப்ப கூட நீ தாண்டா உள்ள போற. ஊர் முழுக்க நீ கடத்தினு தெரிஞ்சா என் புள்ளைக்கு எதுக்கடா கெட்ட பேர் வரப்போகுது? உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கடா, போங்கடா. மச்சான், இவனை சும்மா விடக்கூடாது மச்சான். கையை காலை முறிச்சு அத்தப்பில சோறு வரேன். உமா எந்திரி உமா, உன் சாமி வந்திருக்கேன் உமா, எந்திரி உமா. நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் இருக்கும், நீ இன்னொருத்தரோட மனைவியா இருப்ப. உன் வாழ்க்கையில நான் என்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் உன்னை விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைச்சேன். ஆனா நான் ஒதுங்கின நேரம் உனக்கு இப்படி ஒரு நிலைமையா வரணும். இந்நேரத்துக்கு நான் பக்கத்துல இருந்திருந்தா கூட உனக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்க விட்டுருக்க மாட்டேன். உமா எந்திரிம்மா. உமா உமா, இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கியே உமா. காலனா தாமதிக்க உமாவுக்கு ஏதோ ஆனாலும் ஆயிடும். முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். எல்லாரும் அவனை பிடிச்சி அடிக்கிற வெறியில அங்கிட்டு போயிட்டாங்க. உமாவை நம்ம தான் ஏதோ பண்ணி காப்பாற்றணும். உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் உமா, உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். மச்சான், அவன் ஓடுறான் மச்சான், அவனை பிடிங்க மச்சான்.